Good evening. குட் ஈவினிங் பிள்ளைகள். Good evening, sir. Good evening, sir. குட் ஈவினிங் எல்லாருக்கும் குட் ஈவினிங். சரி, நாங்கள் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தது இந்த கோணங்கள் பாடம். அதில் அந்த ஹோம்ஒர்க் கொஞ்சம் கிடக்குது. அதை பார்த்துட்டு நாங்கள் இன்னைக்கு அடுத்த பாடத்தை ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரியா? சரி, இந்த கேள்விகள் அன்றைக்கு நான் செய்துக்கிட்டு வர சொன்னேன். உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். சரி, கொஞ்சம் குயிக்காக இதை கொஞ்சம் நாங்கள் பார்த்துட்டு அடுத்த செஷனுக்கு இன்னைக்கு போயிடலாம். புது பாடம் ஸ்டார்ட் பண்ணுறது தான் இன்னைக்கு ஐடியா. சரி, நான் ஒரு 15 நிமிஷம் லேட். சரி, பின்வரும் உருக்களில் ஆங்கில எழுத்துக்களினால் காட்டப்படும் கோணங்களின் பருமன்களை காண்க. அப்ப இது கோணம் பாடம். அப்ப கோணங்கள் பாடத்துல நாங்க முதலாவதா பார்த்தது நிரப்பு கோணங்கள், இரண்டாவதாக பார்த்தது மிகை நிரப்பு கோணங்கள், மூன்றாவதா பார்த்தது அடுத்துள்ள கோணங்கள், நாலாவதா பார்த்தது நேர்கோட்டு மீது உள்ள அடுத்துள்ள கோணங்கள், ஐந்தாவது குத்ததிர் கோணங்கள், அதுக்கடுத்து ஒரு புள்ளியை சுற்றி உள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை. இவ்வளவு விஷயங்கள் நாங்க பார்த்தோம். சரியா? ஓகேவா? Okay, sir. சரி, நோட் பண்றவங்க நோட் பண்ணி கொள்ளணும். செய்திருந்தீங்கன்னா ரெட் பென் ஒன்று வைத்துக்கொண்டு திருத்தி கொள்ளுங்க. சரிதானே? சரி, முதலாவது படத்துல முதலாவது கேள்வியில ஏபிங்கிற நேர்கோடும் சிடிங்கிற நேர்கோடும் இடைவெட்டுது. அப்படி இடைவெற்றனால உருவாகிற ஒரு கோணத்தின் பருமன் 43 பாகை அப்படின்னு தந்திருக்காங்க. அப்ப இங்க கேள்வி ஆங்கில எழுத்துக்களினால் காட்டப்படும் கோணங்களை நாங்க கொடுக்கணும். அப்ப இங்க எக்ஸ் சமன் 43 பாகை. சரியா? எக்ஸ் சமன் 43 பாகை. ஏன் எக்ஸ் சமன் 43 பாகை? குத்ததிர் கோணங்கள் சமன், சார். அப்ப ஒரு ரெண்டு நேர்கோடுகள் குறுக்காக இடைவெட்டும் பொழுது உருவாகிற குத்ததிர் கோணங்கள் பருமனில் சமன். அதனால வேண்டி அங்க எக்ஸ் சமன் 43 பாகை. சரியா மகன்? சரியா மகள்? ஓகே சார். இந்த ரெண்டாவது படத்துல இந்த எக்ஸின் பெருமானத்தை தான் கேட்டிருக்காங்க. அப்ப எக்ஸையும் அந்த 30ஐயும் கூட்டுனா, எக்ஸையும் 30ஐயும் கூட்டினால் யாருக்கு சமனாகுவாரு? 130 பாகைக்கு சமனாகுவார். 130 பாகைக்கு சமனாகுவாரு. அப்ப நீங்க எக்ஸ காணணுமா இருந்தா 130ல இருந்து யார கழிக்கணும்? 30 கழிக்கணும். ஆகவே எக்ஸ் சமன் எத்தனை பாகை? 100 பாகை. எக்ஸ் சமன் 100 பாகை. போட்டிருக்கீங்களா? எக்ஸ் சமன் 100 பாகை. ஆமா சார். எக்ஸ் சமன் 100 பாகை போட்டிருந்தா சரி போட்டு கொள்ளுங்க. ஓகே, சரியா மகள்? சரியா மயன்? சார், இப்ப மூன்றாவது கேள்வியில 2a இருக்குது. அந்த 2aயையும் கூட்டினா 135க்கு சமன். அப்படிதானே? இந்த 2aயையும் கூட்டினா அது எத்தனை பாகைக்கு சமனாகும்? 135 பாகைக்கு சமனாகும். 135க்கு சமனாகும். அப்ப 2a சமன் 135. அப்ப 2a 135 ஆயிருந்தா a இந்த பெருமானம் 135 எத்தனையால பிரிக்கணும்? 2ஆல பிரிக்கணும். அப்ப 135 2ஆல பிரிச்சிங்கன்னு சொன்னா 135 2ஆல பிரிச்சிங்கன்னு சொன்னா 67.5 பாகை. 67.5 பாகை. வெரி குட். 67.5 பாகை. ஓகேவா? ஓகே சார். அப்ப கிளியர் தானே மகள்? நோட் பண்றீங்களா? கவனிக்கிறீங்களா எல்லாரும்? எஸ் சார். ஆமா சார். அடுத்த பாடத்துல பாருங்க, ஏபி கோடும் சிடிங்கிற நேர்கோடும் இடைவெட்டுது.
அப்படி இடைவெற்றனால 125 பாகைங்கிற ஒரு குத்ததிர் கோணம் உருவாகுது. அதே நேரத்துல இந்த பக்கம் எக்ஸுங்கிற கோணமும் 90 பாகையும் காணப்படுகின்றது. அப்ப எக்ஸையும் 90ஐயும் கூட்டுனீங்கன்னா அது யாருக்கு சமனாக காணப்படுவாரு? 125 பாகைக்கு சமனாக காணப்படும். 125க்கு சமனாக காணப்படுவார். அப்ப நீங்க எக்ஸின் பெருமானத்தை காணணுமா இருந்தா 125ல இருந்து எத்தனைய கழிக்கணும்? 90 கழிக்கணும். 90 கழிக்கணும். ஆகவே எக்ஸ் சமன் 35 பாகை. 35 பாகை. 35 பாகை. பாகை. 35 பாகை. அப்ப கிளியர் தானே இது? கிளியர் சார். சார் இந்த 5வது கேள்வியில ஏபிசி அப்படின்னு 3 இருக்குது. முதல்ல எங்களுக்கு ஏ என்ற பெருமானம் போடலாம். ஏ என்ற பெருமானம் எவ்வளவு? 65 பாகை. 65 பாகை. காரணம் அது ரெண்டும் குத்தெதிர் கோணங்கள். இந்த கோணமும் குத்தெதிர் கோணம் அப்படிங்கறதுனால ஏ என்ற பெருமானம் 65 பாகை. அதே மாதிரி பி என்ற பெருமானத்தையும் போடலாம் எங்களுக்கு 55 பாகை. 55 பாகை. இது ரெண்டும் செம்ம ஈஸியா போட்டுடலாம், ஒரு சிக்கலும் இல்லை. சரியா? இப்ப ஒரு நேர்கோட்டு மீதுள்ள கோணங்களோட கூட்டுத்தொகை மொத்தம் எத்தனை பாகை? 180 பாகை வரணும். 80 பாகை. அப்ப ஏ பி சி என்ற பெருமானத்தை நீங்க கண்டுபிடிக்கணுமா இருந்தா 180ல இருந்து இங்கனக்கில ஏ வந்து 65, 120 கழிக்கணும். பி வந்து 55. அப்ப 120 பாகை நீங்க கழிக்கணும். அப்ப 120 பாகையை கழிச்சிங்கன்னா சி சமன் 60 பாகை. ஓகேவா? ஓகே சார். அப்ப இந்த மாதிரி எல்லாரும் செய்திருக்கீங்களா? செய்திருக்கோம் சார். சார் அப்ப எல்லாருக்கும் கிளியர் தானே? கிளியர் சார். சரியா? செய்திருந்தா சரி போட்டு கொள்ளுங்க. மற்றவங்க பிறகு சரி நோட் பண்ணி கொள்ளலாம். ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஒன்று சொல்லி அடிச்சு கொள்ளுங்க. சொல்லுங்க மகள். சார் கடைசி கணக்கு வரங்களா சார்? எனக்கு கடைசி கணக்கு மகள். இதுல 3 நேர்கோடுகள் இருக்குது. எத்தனை நேர்கோடுகள் இருக்குது? 3 சார். 3 நேர்கோடுகள் இருக்குது. அப்ப 2 நேர்கோடுகள் சரியா குறுக்காக இடைவெட்டுனா, இந்த பாருங்க அந்த ஸ்கிரீன்ல கீறுறேன். இப்படி 2 நேர்கோடுகள் இப்படி குறுக்காக இடைவெட்டுனா உருவாகிற குத்ததிர் கோணங்கள் வந்து சமனாக காணப்படும் அப்படின்னு சொல்லி நாங்க படிச்சிருக்கோம். அப்ப இந்த அம்புக்குறி போட்டிருக்க அந்த 2 கோணங்களும் இந்த எக்ஸ் போட்டிருக்கிற அந்த 2 கோணங்களும் சமனாக காணப்படுவார். அதுல உங்களுக்கு பிரச்சனை இருக்குதா? சரி. அப்ப அதன் அடிப்படையில இந்த ஏக்கு நேரம் என்ன பெருமானம் இருக்குது? இந்த 5வது கேள்வியில ஏக்கு நேரம் என்ன பெருமானம் இருக்குது? 65 பாகை. ஏக்கு நேரம் 65 பாகை இருக்கனால அப்ப அந்த ஏங்கிற கோணமும், அதாவது ஸ்மால் ஏ, ஆங்கில சிறியெழுத்து ஏ, அந்த கோணமும் அந்த 65 பாகையும் குத்ததிர் கோணங்கள். ஆகவே அந்த 2 கோணங்களும் பருமன்ல சமனாக காணப்படுவாங்க. சரியா? சரியா மகன்? சரியா மகள்? சரி. அடுத்து இந்த 55 பாகை, இந்த பாருங்க இன்னைக்கு ஒரு வட்டம் போட்டு காமிக்கிறேன். 55 பாகையும் இந்த பி கோணமும் குத்ததிர் கோணம். ஆகவே அப்ப பிங்கிற கோணம் வந்து 55 பாகை காணப்படும். சரியா? ஓகே சார். அப்ப அது ரெண்டும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அப்ப எங்களுக்கு ஏயும் தெரியும், எங்களுக்கு 55 பாகையும் தெரியும். அப்ப ஒரு நேர்கோடு எடுத்துக்கிட்டா 180 பாகை. நீங்க சரியா சிடிங்கிற நேர்கோடை எடுக்கலாம், அப்படி இல்லாட்டி ஏபிங்கிற நேர்கோடை எடுக்கலாம், அப்படி இல்லாட்டி இஎஃப்ங்கிற நேர்கோடு ஏதாவது ஒரு நேர்கோடை எடுக்கலாம். அப்ப அந்த நேர்கோட்டுல மொத்தம் 3 கோணங்கள் இருக்குது. 1, 2, 3. அப்ப இந்த 3 கோணங்களோட கூட்டுத்தொகை, மொத்த கூட்டுத்தொகை எத்தனை பாகை? 180 பாகை. அப்ப அந்த 55, அந்த 65, அந்த சி கோணம், இது 3ஐயும் கூட்டினா எத்தனை பாகை வரணும்?
180 பாகை 180 பாகை வரணும். அப்ப அது அவ்வளத்தையும் கூட்டி ஆனைக்குள்ள 180. அப்ப 180ல இருந்து அந்த 120 கழிச்சு விட்டா சி இந்த பெருமானம் 60 பாகை. சரியா? சரி சார் ஓகே சார். கிளியர் தானே? கிளியர். ஆமா சரி சரி ஓகே. இப்ப இந்த கேள்வியை பாருங்க. எக்ஸின் பெருமானத்தை காண்க. அப்ப இது மூணையும் கூட்டினா எத்தனை பாகைக்கு சமனாகணும்? 180 பாகைக்கு சமனாகும். 180 பாகைக்கு சமனாகணும். அப்ப 52 58 சமன் 180. ஆகவே எக்ஸ் சமன் 52ஐயும் 58ஐயும் கூட்டுனீங்கன்னா 110. அப்ப 180ல இருந்து 110 நீங்க என்ன செய்யணும்? கழிக்கணும். கழிக்க வேண்டும். அப்ப எக்ஸ் சமன் எத்தனை பாகை? 70 பாகை. X சமன் 70 பாகை. ஓகேவா? கிளியரா இது? கிளியர் சார். சார் அதே மாதிரி ஒரு புள்ளியை சுற்றி மொத்தம் எத்தனை பாகைன்னு சொல்லி ஆல்ரெடி நாங்க படிச்சிட்டோம். எத்தனை பாகை? 360 பாகை. 360 பாகை. அப்ப இந்த பி கேள்வியில ஏன்ற பெருமானத்தை கண்டுபிடிக்கணுமா இருந்தா 3A இருக்குது. அப்ப அந்த 3Aயையும் கூட்டுவீங்க, அதோட ஒரு 90 பாகை, அதோட ஒரு 120 பாகை. அப்ப இது இவ்வளத்தையும் கூட்டுனா எத்தனைக்கு சமனாகணும்? 360 பாகை. 360க்கு சமனாகணும். அப்ப ஒத்த உறுப்புகளை கூட்டலாம். 3A கூட்டல் 210 சமன் 360. ஆகவே 3A சமன் 360ல இருந்து 210 கழிக்கணும். அப்ப கழிச்சா எவ்வளவு? 150 பாகை. 3A சமன் நல்லா கழித்தல்ல கிளியரா இருக்கணும். நீங்க யாராவது சொல்லுவீங்களான்னு தான் நான் வெயிட் பண்ணி கொண்டு இருந்தேன். 150 பாகை. ஆகவே ஏ இந்த பருமன் எத்தனை பாகை? 150 பாகை. 3A தான் 150. அப்ப 3A 150 இருந்தா ஏ எவ்வளவு? 50. 50 பாகை. ஏ வந்து எத்தனை பாகை? 50 பாகை. நோட் பண்றவங்க வேகமா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா மகன்? சரியா மகள்? ஓகே சார் அப்ப இந்த மாதிரி இதுல உள்ள சொல்லுங்க. சரி அப்ப எல்லாருக்கும் கிளியர் தானே? சரியா நோட் பண்றீங்களா? இன்னும் டைம் வேணுமா யாருக்காவது? அப்ப எல்லாருக்கும் கிளியர் தானே இது? இந்த கேள்வியோட இந்த செக்ஷன் இன்னைக்கு முடிச்சிருவேன். இந்த கேள்வியோட முடிச்சிருவேன். சரியா? இந்த மாதிரி தான் பகுதி 2க்கு உங்களுக்கு கேள்வி வரும். இங்க பாருங்க, தரப்பட்டுள்ள உருவில் XYZ என காட்டப்பட்டுள்ள கோணங்களின் பெருமானங்களை காண்க. BY BD XZ என்பன நேர்கோட்டு துண்டங்களாகும். அப்ப ஒரு நேர்கோடு எத்தனை பாகைன்னு எங்களுக்கு தெரியும். நேர்கோடு எத்தனை பாகை? 380 பாகை சார் நேர்கோடு வந்து 180 பாகை. நேர்கோடு எத்தனை பாகை? 180 பாகை நேர்கோடு வந்து 180 பாகை. ஒரு புள்ளி வந்து எத்தனை பாகை?
360 பாகை. 160 பாகை. சரி, இப்ப இந்த எக்ஸ் இசட் இந்த பாருங்க, இந்த இது வந்து நேர்கோடு. அப்ப நேர்கோடுல இப்படி ரெண்டு நேர்கோடுகள் குறுக்கா வெட்டுனா அங்க என்னென்ன கோணங்கள் உருவாகும்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். அப்ப இந்த எக்ஸும் இங்கிட்டு உள்ள இந்த கோணமும் குத்ததிர் கோணங்கள். அப்ப இந்த பக்கம் ஒரு அடையாளம் போட்டிருக்காரு, அது எத்தனை பாகை? 90 பாகை. ஆகவே அப்ப எக்ஸ் இந்த பெருமானம் எவ்வளவு? 90 பாகை. 90 பாகை. இதுல யாருக்காவது பிரச்சனை இருக்கா? எஸ் சார். சரி, ரெண்டாவது பாருங்க, Z இருக்குது, அதே இடத்துல ஒய்யும் இருக்குது. அப்ப எங்களுக்கு ஒய்ன்ற பெருமானத்தை சொல்லலாம். ஒய் எத்தனை பாகை? 38 பாகை. 38 பாகை. காரணம் ஏன் ஒய் 38 பாகை? குத்ததிர் கோணங்கள் சமம். இந்த கோணமும் 38 குத்ததிர் கோணங்கள். அப்ப ஒய்யும் அந்த 38ம் குத்ததிர் கோணங்கள்னால அவங்க ரெண்டு பேரும் சமனாக காணப்படுவாங்க. சரியா மகன்? சரியா மகள்? ஓகே தானே? சரி, ஓகே சார். இப்ப எங்களுக்கு செட்டை கண்டுபிடிக்கணுமா இருந்தா, சரியா, செட்டை கண்டுபிடிக்கணுமா இருந்தா செட்டும் 38ம் நேர்கோடு. செட்டும் 38 என்ன கோடுகள்? நேர்கோடுகள். நேர்கோடு. ஆகவே செட்டுங்கிற கோணத்தை கண்டுபிடிக்கணுமா இருந்தா 180ல இருந்து 38 என்ன செய்யணும்? கழிக்க வேண்டும். ஆகவே அது ஒரு விரிகோணம். அவன் 180ல இருந்து 38 கழிச்சீங்கன்னா 142 கொள்ளுவேனே. 142 பாகை. எத்தனை பாகை? 42 பாகை சார். அப்ப நல்லா கழித்தல்ல கிளியரா இருக்கணும். கொஞ்சம் பேர் அவசரப்பட்டு பதில்கள் சொல்றீங்க. அப்படி சொன்னா அது பொருத்தம் இல்லை. சரி, ஓகே தானே? சரியா மகன்? அப்ப சரியா மகள்? ஓகேவா? எஸ் சார். சரி, அப்ப எல்லாருக்கும் கிளியர் தானே? எஸ் சார். எஸ் சார். சரி, இப்ப நோட் பண்றவங்க கொஞ்சம் குயிக்கா நோட் பண்ணி கொள்ளுங்க. சரி, அதுல ரெண்டாவது பகுதி, ரோமன் இலக்கத்துல ரெண்டாவது பகுதி ஒன்று இருக்குது. கோணம் ஏபிசி தான் இருக்குது. கோணம் ஏபிசி, கோணம் ஏசிபி. சரியா? கோணம் ஏபிசி தான் இந்த கோணம் தான் பாருங்க, மார்க் பண்றேன். இந்த கோணம். கோணம் ஏசிபி, ஏசிபி கோணம் தான் இந்த கோணம் தான் இருக்குது. இந்த ஒய்ங்கிற அடையாளம் போட்டிருக்குது, அந்த கோணம் ஆகியன ஒரு நிரப்பு கோண சோடி ஆகும். ஏபிசியின் பெருமானம் யாது? அப்ப ஏபிசியின் பெருமானம் யாதுன்னு கேட்டிருக்காரு. அப்ப நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க, கோணம் ஏபிசியையும் கோணம் ஏசிபியையும் சரியா ரெண்டும் சேர்த்து என்னன்னு சொல்லியிருக்காங்க? நிரப்பு கோணம்னா என்ன? ஒரு நிரப்பு கோண சோடினா என்ன? 90 பாகை. ரெண்டையும் கூட்டினா 90 பாகை வர வேண்டும். 90 பாகை. அப்ப அந்த ரெண்டு கோணத்தை கூட்டினா 90 பாகை. அப்ப எங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் y வந்து எத்தனை பாகைன்னு சொல்லி. அப்ப இங்க நினைக்கல, இது ஏபிசி, அந்த சிங்கிற கோணம், அதாவது இந்த கோணம் வந்து y, இந்த கோணம் வந்து y தானே? yக்கு எவ்வளவு போடலாம்? 38 பாகை. 38 போடலாம். இப்படி ஐடியாவை கண்டுபிடிக்கணும், அப்பதான் செய்யலாம், இல்லாட்டி செய்யலாம். அப்ப இங்க நினைக்கல, அது 38 போட்டீங்கன்னா இந்த 38 இங்கால கூட்டப்பட்டிருக்குது. அப்ப சமனை தாண்டினா என்ன செய்யப்படும்? சமனை தாண்டினா என்ன செய்யப்படும்? கழிபடும். வெரி குட்.
சமனை தாண்டினா கழிபடும். சார் ஆகவே 90ல இருந்து 38 கழிச்சா 52. 52 பாகை 52 பாகை. சரியா? அப்ப 38 நிரப்பு கோணம் தான் கேட்டிருக்காரு. எதண்ட நிரப்பு கோணம் கேட்டிருக்காரு? 38 நிரப்பு கோணம். 38 நிரப்பு கோணம். அப்ப கிளியர் தானே? கிளியர் சார். சரி, ஓகே, வேகமா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நோட் பண்றவங்க வேகமா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சரி, அப்ப இந்த மாதிரி தான் இந்த கேள்விகளை நீங்க அணுகணும். சரி, அப்ப இந்த பாடத்துல இருந்து நல்ல புள்ளிகளை பெற்றுக்கொள்றதுக்கு நீங்க நிறைய இந்த தடவை இதை செய்து பார்த்து கொள்ளணும். சரியா மகன்? சரியா மகள்? ஓகே சரி, அதுல நல்ல கேள்வி இருக்குது. நான் எல்லா கேள்வியையும் செய்து கொண்டிருந்தா எனக்கு அடுத்தடுத்த பாடங்களை குயிக்கா முடிக்கிறதுக்கே எல்லாம் போயிடும். சரி, அப்ப அதனால கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க. சரியா? ஓகேவா? சார், ஓகே சார். இப்ப நாங்க அடுத்த விஷயத்துக்கு போக போறோம். சரி, இந்த பாருங்க, இதுல நல்ல கேள்வி இருக்குது. இது பெரிய ஒரு கேள்வி. இந்த கேள்வியை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். உங்களோட புத்தகத்துல 5வது கேள்வி. உங்களோட புத்தகத்துல 5வது கேள்வி இருக்கான்னு பாருங்க. இப்படி ஒரு கேள்வி 5வது கேள்வி இருக்கா? மகன் இருக்கா? 5வது கேள்வி இப்படி உண்டு. எத்தனாவது பக்கம் சார்? பயிற்சி பக்கம் சரியா தெரியாது. இந்த பாடத்துல பாருங்க, கடைசியா இருக்காண்டு பலவீன பயிற்சியில சரி, ஏதாவது பயிற்சியில சரி இருக்கான்னு பாருங்க. நோ சார். இருக்கணுமே. சார் உங்களோட புக்ல இருக்கு இந்த கேள்வி. புக்ல இருந்து எடுத்த கேள்வி தான் இது. அப்படி இல்லாட்டி மீட்டல் பயிற்சியில பாருங்க பின்னுக்கு. உங்களோட அந்த டேம் முடியக்குள்ள உள்ள மீட்டல் பயிற்சியில இருக்கும். சரியா? சரி, புக்ல இல்லாட்டி பிரச்சனை இல்லை. இது டக்குனு ஸ்கிரீன்ஷாட் ஒன்று அடிச்சுக்கொள்ளுங்க. குயிக்கா ஸ்கிரீன்ஷாட் ஒன்று அடிச்சுக்கொள்ளுங்க. இருக்குது சார். இருக்குது. இந்த பாருங்க பதில். 137 பக்கம் சார். எத்தனாம் பக்கம்? 137 சார். 137. 137ஆம் பக்கம் இருக்குதாம். செக் பண்ணிக்கொள்ளுங்க எல்லாரும். சரியா மகன்? சரியா மகள்? சார். சரி, இந்த கேள்வியை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல ஒரு கேள்வி இது. சரிதானே? சரி சார். சரி, ஓகேயா? சரி, அப்ப நான் இன்றைக்கு 4வது பாடத்துக்கு போறேன். சரி, 4வது பாடம் சேராயிருக்கா? எஸ் சார். திசை கொண்ட எண்கள். தலைப்பு போட்டுக்கொள்ளுங்க, திசை கொண்ட எண்கள். தலைப்பு போட்டுக்கொள்ளுங்க, திசை கொண்ட எண்கள். போட்டீங்களா? போட்டாச்சு சார். சரி, திசை கொண்ட எண்கள் என்ன எண்கள்? திசை கொண்ட எண்கள். சரியா? இப்ப இந்த பாடம் வந்து நல்ல இன்ட்ரெஸ்டான ஒரு பாடம். ஆல்ரெடி நாங்க தரம் 7லையும் கொஞ்சம் நாங்க பார்த்து இருக்கிறோம். சரி, அப்ப இந்த பாடத்துல ஒரு திசை கொண்ட எண்ணில் இருந்து வேறொரு திசை கொண்ட எண்ணை கழிப்பதற்கும், ஒரு திசை கொண்ட எண்ணிலிருந்து வேறொரு திசை கொண்ட எண்ணை கழிப்பதற்கும். சரியா மகன்? சரியா மகள்? ஓகே ஓகே. திசை கொண்ட எண்ணிலிருந்து வேறொரு திசை கொண்ட எண்ணை கழிப்பதற்கும், திசை கொண்ட எண்களை பெருக்குவதற்கும், திசை கொண்ட எண் ஒன்றை வேறொரு திசை கொண்ட எண்ணால் வகுப்பதற்கும். அப்ப கழித்தல், பெருக்கல், வகுத்தல், இந்த 3 விஷயங்களும் நாங்க இந்த பாடத்துல பார்க்க போறோம். ஓகே? ஓகே சார். சார், ஓகே சார். அப்ப விஷயத்துக்கு போவோம். எக்ஸ்கியூஸ் சார். சொல்லுங்க. சொல்லுங்க மயன், பேசுங்க. எங்க சவுண்ட காணோம்? சார் வந்து
விலங்கல் கேக்குது 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 சொல்லுங்க. நான் ஒரு பேப்பர் செஞ்சிருந்தேன் சார். அதுல ஒரு கேள்வி இருந்துச்சு சார். அதை கேட்கவா சார்? அது வந்து இப்ப கேட்கலாம். அது நீங்க வந்து என் நம்பர் உங்கள்கிட்ட இருக்கும் தானே, பேசனெல்லாம் இது பண்ணிக்கொள்ளும். ஏன்னா மற்றவங்களோட டைம் எனக்கு இல்லை. நமக்கு நோம்பு டைம்னால கொஞ்ச நேரம் டைம் கொடுத்துருக்குது. இந்த ஃபோன் நம்ம கடைசி டைமில் கடைசியாக போக்கில் நம்பர் இல்லைன்னு சொன்னால் கேளுங்க. இல்லாட்டி செட்டில் சரி மெசேஜ் ஒன்று போடுங்க, நான் உங்கள் நம்பரை போட்டு விட்றேன். பிறகு என்னோட இது பண்ணிக்கொள்ளுங்க. சரி, அப்போ இந்த பாடத்தில் முதலாவது தலைப்பு திசை கொண்ட எண்கள். மெயின் தலைப்பு திசை கொண்ட எண்கள் தான். அதுல டெஸ்ட்ல திசை கொண்ட எண்கள் அப்படின்னா என்னன்னு சொல்லி கொஞ்சம் பார்த்துக்கிடுவோம். சரியா மகன்? சரியா மகள்? ஓகே சார். அதுல ஒரு சின்ன தலைப்பு ஒன்று போட்டுக்கொள்ளுங்க, திசை கொண்ட எண்கள் அப்படின்னு சொல்லி. போட்டீங்களா? ஓகே சார். சார், அப்ப நாங்க அந்த தரம் 7ல திசை கொண்ட எண்கள்னா என்னன்னு சொல்லி கொஞ்சம் படிச்சிருக்கிறோம். சரியா? திசை கொண்ட எண்கள் அப்படின்னு சொன்னா நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. திசை கொண்ட எண்கள் அப்படின்னா நாங்க பயன்படுத்துற இந்த எண்ணும் எண்கள் இருக்குதானே, 1 2 சரியா அப்படின்னு சொல்லி திசை எண்கள் எண்ணும் எண்கள் இருக்குதானே, அந்த எண்ணும் எண்களுக்கு நேரடையாளம் காணப்படுமா இருந்தா அது நேர் எண்கள் என அழைக்கப்படும். மறை அடையாளம் காணப்படுமா இருந்தா மறை எண்கள் என அழைக்கப்படும். சரியா? திரும்ப சொல்றேன், நாங்க பயன்படுத்துற எண்ணும் எண்களுக்கு நேர் அடையாளம் காணப்படுமா இருந்தா நேர் எண்கள் என அழைக்கப்படும். மறை அடையாளம் காணப்படுமா இருந்தா மறை எண்கள் என அழைக்கப்படும். சரியா மகன்? சரியா மகள்? சார், அப்ப அந்த தலைப்புக்கு கீழே முதலாவது நோட் ஒன்று போட்டுக்கொள்ளுங்க. முதலாவது நோட் ஒன்று போட்டுக்கொள்ளுங்க. எண்ணும் எண்களுக்கு எண்ணும் எண்களுக்கு எண்ணும் எண்களுக்கு முன்னால் நேரடையாளம் காணப்படுமாயின் நேரெண்கள் எனவும், எண்ணும் எண்களுக்கு முன்னால் நேரடையாளம் காணப்படுமாயின் நேரெண்கள் எனவும், மறை அடையாளம் காணப்படுமாயின் மறை எண்கள் எனவும் அழைக்கப்படும். சரியா? மறை எண்கள் எனவும் அழைக்கப்படும். ஓகே, நோட் பண்ணிட்டீங்களா? யாராவது மிஸ் பண்ணிருக்கீங்களா? சரி, ஒரு ஆள் எழுதுறவங்க வாசிங்க. எண்ணும் எண்களுக்கு முன்னே நேரடையாளம் காணப்படுமாயின் நேரெண்கள் எனவும் மறையடையாளம் காணப்படுமாயின் மறையெண்கள் எனவும் அழைக்கப்படும். ஓகே, வெரி குட். சரி, அதுக்கு கீழே நான் ஒயிட் போர்ட்ல வரைகிறத வரைங்க. சரியா? நான் அடிமட்டம் பயன்படுத்தலன்னு சொல்லி நீங்க பயன்படுத்தாம இருக்காங்க. கட்டாயம் நீங்க பயன்படுத்தணும். சரியா? கட்டாயம் நீங்க பயன்படுத்தணும். இது ஒரு என்கோடு அப்படின்னு சொல்லி கருதுனோம்னா இந்த என்கோட்ல மத்தியில காணப்படுறது 0. சரியா? இதண்ட இடைவெளிகள் கட்டாயம் சமனா இருக்கணும். அப்ப இந்த திசையில காணப்படுறதெல்லாம் நேரெண்கள் எனவும், இப்படி இந்த திசையில காணப்படுறதெல்லாம் என்ன எண்கள் என அழைக்கப்படும்? மறையெண்.
மறை எண்கள் என அழைக்கப்படும். அப்ப இப்படி இந்த பூஜ்ஜியத்துல இருந்து இங்கிட்டு உள்ள திசை வந்து மறை திசை. இந்த பூஜ்ஜியத்துல இருந்து இந்த பக்கம் உள்ள திசை என்ன திசையாக இருக்கும்? நேர். நேர் திசையாக இருக்கும். அதுல யாருக்காவது பிரச்சனை இருக்கா? இல்ல இல்ல சார். அப்ப இந்த என்கோடெல்லாம் நாங்க ஆல்ரெடி படிச்சிருக்கோம். இந்த என்கோடுல இந்த இடைவெளி எல்லாமே சமனாத்தான் இருக்கணும். சைவர்கிட்டையும் இந்த சைவர்ல இருந்து இந்த மறை உண்டு, சைவர்ல இருந்து இந்த நேர் உண்டு. இந்த லெக்கில பெருசாவும் மற்றதெல்லாம் சின்னதாகவும் இருக்கலாது. நீங்க சதுர ரூல் கோப்பி பயன்படுத்தினா ரெண்டு கட்டங்கள் எடுத்தா எல்லாமே ரெண்டு கட்டங்கள் தான் இருக்கணும். ஒவ்வொரு கட்டங்கள் எடுத்தா எல்லாமே ஒவ்வொரு கட்டங்கள் தான் இருக்கணும். மூன்று கட்டங்கள் எடுத்தா எல்லாமே மூன்று கட்டங்கள் தான் இருக்கணும். எல்லா இடைவெளிகளும் சமனாக இருக்க வேண்டும். எல்லா இடைவெளிகளும் எப்படி இருக்கணும்? சமனாக இருக்கணும். சரி, அது யாருக்கும் கிளியர் தானே? சரியா மகன்? சரியா மகள்? சார் நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணியாச்சு சார். சார் அப்ப இப்ப இந்த லெக்ல நாங்க அந்த என்கோடையும் நினைக்கல பயன்படுத்த வேண்டிய சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு இருக்குது. என்கோடையும் எங்களுக்கு பயன்படுத்த வேண்டிய சந்தர்ப்பங்கள் இன்னைக்கு இருக்குது. அதனால அதை கொஞ்சம் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. சார் அப்ப முதலாவது நோட் உங்களுக்கு சொன்னேன். எண்ணும் எண்களுக்கு முன்னால நேரடையாளம் இருந்தா நேரெண்கள் எனவும், மறை அடையாளம் இருந்தா மறை எண்கள் எனவும் அழைக்கப்படும். அதுல யாருக்காவது பிரச்சனை இருக்கா? இல்ல தானே? அதே மாதிரி ஒரு எண்கோடை நாங்க எடுத்துக்கிட்டோம்னா அந்த எண்கோட்ல பூஜ்ஜியத்துல இருந்து சரியா இப்படி பூஜ்ஜியம் இருக்குது. இந்த பூஜ்ஜியத்துல இருந்து வலது பக்கமாக நேரெண்களும் இடது பக்கமாக மறை எண்களும் காணப்படும். சரியா மகன்? சரியா மகள்? சார் இப்ப நான் ஸ்கிரீன்ல ஒரு என்கோட்ல 2 புள்ளிகள் குறித்து காணப்படுகின்றது. பீங்கிற ஒரு புள்ளியும் கியூங்கிற ஒரு புள்ளியும் குறிக்கப்பட்டிருக்குது. பீங்கிற புள்ளி வந்து 3ல குறிக்கப்பட்டிருக்குது. கியூங்கிற புள்ளி வந்து மறை 2ல குறிக்கப்பட்டிருக்குது. எல்லாரும் காண்றீங்களா? சார் அப்ப இந்த நேர்கோட்டுல பீனால் சரியா திசை கொண்ட எண் நேர் 3ம் கியூவினால திசை கொண்ட எண் மறை 2 வகை குறிக்கப்படுகின்றது. ஏன்னா இந்த பீங்கிற எண் வந்து ஏனா திசை கொண்ட எண் அப்படின்னு இங்க பயன்படுத்துறேன் அப்படின்னு சொன்னா, இந்த பீங்கிறத ஏன் இங்க திசை கொண்ட எண்ணு சொல்லி பயன்படுத்துறேன் அப்படின்னா, இது நேர் 3. இந்த கியூவையா நான் திசை கொண்ட எண்ணு நீங்க பயன்படுத்துறா, இந்த 2க்கு முன்னால என்ன அடையாளம் இருக்குது? மறை அடையாளம். மறை அடையாளம் இருக்குது. அப்போ ஒரு எண்ணுக்கு முன்னால என்ன அடையாளம் காணப்படுகிறதோ அந்த அடையாளத்தை வைத்து அது ஒரு திசை கொண்ட எண் அப்படின்னு எங்களுக்கு சொல்ல முடியும். சரியா? ஓகே சார். இந்த ஸ்கிரீன்ல உள்ள குயிக்கா அந்த என்கோட வரைஞ்சி பீக்கமா கியூ எனும் புள்ளிகள் குறிக்கப்பட்ட பின்வரும் என்கோட்டினை கருதுவோம். என்கோட வரைங்க. அந்த பிக்யூ அந்த புள்ளி அதில் தந்திருக்கமாய்க்க குறிங்க. அந்த கீழே உள்ள அந்த நோட்டை டக்குன்னு எழுதுங்க. அந்த நோட்டை குயிக்கா போடுங்க. கொஞ்சம் வேகமா நோட் பண்ணுங்க. தம்பியோ
நோட் பண்றோம், கொஞ்சம் வேகமா நோட் பண்ணணும். சரியா மகன்? நோட் பண்ணியாச்சா? இன்னும் டைம் வேணுமா? வேணாம் சார். எல்லாரும் நோட் பண்ணிட்டீங்களா? இன்னும் டைம் வேணுமா? சார், அப்ப ஒரு எண்கோட்டுல 0 இருந்து எந்த பக்கம் உள்ள எண் நேரெண், எந்த பக்கம் உள்ள எண் மறை எண் அப்படின்னு உங்களுக்கு இனங்காண தெரிஞ்சிருக்கணும். சாதாரணமா மகள் நேரெண்களுக்கு அடையாளம் போடுறது இல்லை. இந்த பாருங்க, இந்த லெக்ல இந்த எண்களுக்கு முன்னுக்கு அந்த நேர் அடையாளம் போட்டு இல்லை. ஆனா நான் அங்க போட்டு காமிச்சிருந்தேன். ஏன் நான் அங்க போட்டு காமிச்சிருந்தேன்? நீங்க அதை இனங்கண்டு கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி. அப்ப அடையாளம் போடாம இருந்தா அது நேரெண்கள். மறையெண்களா இருந்தா கட்டாயம் அடையாளம் போட்டிருப்பாரு. மறையெண்களா இருந்தா கட்டாயம் என்ன போட்டிருப்பாரு? அடையாளம் போட்டிருப்பார். அப்ப நேரெண்கள் டேஞ்சரா, மறையெண்கள் டேஞ்சரா? சொல்லுங்க. நேரெண்கள் டேஞ்சரா, மறையெண்கள் டேஞ்சரா? மறையெண்கள் தான் டேஞ்சர். சரியா? அதனால மறையெண்களுக்கு கட்டாயம் அடையாளம் போடப்பட்டிருக்கும். சரியா? நேரெண்களுக்கு வந்து அடையாளம் இருக்காது. அதனால அது நேரெண்கள் அப்படின்னு சொல்லி நீங்க ஞாபகத்துல வச்சுக்கிறோம். ஓகே தானே? சரியா மகன்? சரியா மகள்? ஓகே சார். சார், ஓகே சார். அதுக்கு கீழே பாருங்க, நேர்மூண்டு ஆனது. நான் அதைத்தான் இப்ப நான் இவ்வளவு நேரம் சொன்னேன். நேர்மூண்டு ஆனது இப்படி வெறுமனே 3 ஆகவும் எழுதப்படும். வெறுமனே 3 ஆகவும் எழுதப்படும். சரியா? அப்ப அடையாளம் இல்லாது காணப்பட்டா அது என்ன எண்கள் அப்படின்னு சொல்லி நாங்க வரையறை செய்வோம். அடையாளம் இல்லாட்டி அது நேரெண்கள். மறையெண்களா இருந்தா கட்டாயம் அங்க என்ன செய்யப்பட்டிருக்கும்? அடையாளம் இருக்கும். அடையாளம் இடப்பட்டிருக்கும். சரிதானே? அதை ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. சரி, அப்ப இதுல யாருக்காவது சந்தேகம் இருக்கா? ஓகே தானே சார்? அதுக்கு கீழேயும் இன்னும் கொஞ்சம் விளக்கங்கள் இருக்குது. சரியா? அப்ப அதுகள் நீங்க தேவையா இருந்தா அதையும் நீங்க நோட் பண்ணி கொள்ளலாம். பாருங்க, மறை 2ம் மறை 3ம் எண்கோட்டில் 0 இருந்து ஒன்றுக்கொன்று எதிர் திசையில். பாருங்க, 0 இருந்து இது இந்த பக்கமும் 0 இருந்து இது இந்த பக்கமும் இருக்குது. அப்ப எதிர் எதிர் திசை தானே? அப்ப இது ஒரு கிடைக்கோடு அப்படின்னு சொல்லி நாங்க எடுத்தோம்னா, இது ஒரு கிடைக்கோடுன்னு சொல்லி எடுத்தோம்னா, நேர்மூண்டு கிழக்கு திசையிலையும் மறை 2 மேற்கு திசையிலையும் இருக்குது. அப்ப கிழக்குக்கு எதிர் திசை மேற்கு தானே? அதனால ரெண்டும் எதிர் எதிர் திசைகள்ல காணப்படுகின்றது. சரியா? இந்த திசை கொண்ட எண் 3 ஆனது, திசை கொண்ட எண் நேர்மூண்டு ஆனது. சரியா? அதாவது 0 இருந்து நேர் திசையில காணப்படுகின்றது. திசை கொண்ட எண் மறை 2 ஆனது 0 இருந்து மறை திசையில காணப்படுகின்றது. சரியா? இதெல்லாம் நான் முதல்ல உங்களுக்கு சொல்லிட்டேன். அப்ப நாங்க ஒரு எண் கோடை வைத்துக்கொண்டு நிறைய விஷயங்களை இங்க நாங்க பார்த்து கொள்ளலாம். சரியா மகன்? சரியா மகள்? சரி. அப்ப இதுல யாருக்காவது இப்ப டவுட் இருக்குதா? இல்ல சார். அப்ப இதுல யாருக்காவது எல்லாருக்கும் கிளியர் தானே? இது தேவையா இருந்தா இது புக்லயும் இருக்குது, கொஞ்சம் நோட் பண்ணி கொள்ளுங்க. சரி, இது கட்டாயம் இப்ப நோட் பண்ணணும். இது கட்டாயம் இப்ப நோட் பண்ணணும். சரியா? ஒரு எண், சரியா, ஒரு எண் கோட்டில் அத பிரிச்சு வாசித்தேன். ஒரு எண் கோட்டில் உள்ள ஒரு புள்ளியின் மூலம் ஒரு எண்ணை வகை குறிக்கும் போது அவ்வெண்ணின் பருமனானது எண்கோட்டில் 0, சரியா, 0 இருக்கும் புள்ளியிலிருந்து அப்புள்ளிக்குள்ள தூரமாகும். அதாவது என்னன்னு சொன்னா, இதுதான் எங்களோட ஒரு எண்கோடு அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்க. இங்கனைக்குல 0 இருக்குது. அப்ப நான் இப்படி குறிச்சிருக்கிறேன், இப்படி குறிச்சிருக்கிறேன். அப்ப இங்கனைக்குல 1, 2, 3,
இங்கன்னா 4. அப்ப இந்த 0ல இருந்து இந்த 4ன்னு நாங்க ஏன் போடுறோம்னா 1 அலகு 2 அலகு 3 அலகு 4 அலகு. அப்ப இந்த 4வது இடைவெளியில தான் இந்த 4 காணப்படுகின்றது. அதனால தான் இதை நாங்க 4 அப்படின்னு சொல்லி சொல்றோம். சைவருக்கு பக்கத்திலே இங்கனைக்குல இவர் காணப்பட்டா இது எதிர் திசையில 1 அலகு நகர்றோம். அப்ப 1 அலகு இங்க நகரனால இது மறை ஒன்று அப்படின்னு சொல்லுவோம். அப்ப எப்பயுமே ஒரு எண்கோட்ல 0ல இருந்து ஒவ்வொரு எண்களும் எவ்வளவு தூரத்துல இருக்குது அப்படின்னா அந்த சதுர கட்டங்கள். அப்படி இல்லாட்டி ஏதாவது நீங்க ஒரு அடையாளம் வச்சிருப்பீங்க, அதை வைத்து கொண்டு நாங்க பார்க்கலாம். சரியா? அடுத்தது ஒரு எண்கோட்டுல 0 இருக்கிற இடத்துல இருந்து 0 இருக்கும் இடத்துல இருந்து வலக்கை பக்கத்தில் அல்லது இடக்கை பக்கத்தில் இருப்பதற்கு ஏற்ப முறையே நேரடையாளம் மறை அடையாளம் காணப்படும். சரிதானே? அப்போ ஒரு எண்கோடை இப்படி போட்டீங்கன்னு சொன்னா கிழக்கு திசை பக்கம் கிழக்கு சைடு பக்கம் நேரெண்களும் மேற்கு திசை பக்கம் என்ன எண்களும் காணப்படும்? வரை எண்கள் மறை எண்களும் காணப்படும். அப்ப இதுகள்லாம் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும். சரியா? ஓகே சார். வேகமா இந்த நோட்டை டக்குன்னு போட்டுக்கொள்ளுங்க. வேகமா இந்த நோட்டை கொஞ்சம் குயிக்கா போட்டுக்கொள்ளுங்க. சரியா மகன்? சரியா மகள்? நோட் பண்ணிட்டீங்களா? எஸ் சார். சொல்லுங்க. 1 minute. சரியா. சார், 0லிருந்து Pக்குள்ள தூரம் 3 அலகுகள் ஆகையால் திசை கொண்ட எண் நேர்மூன்றின் பருமன் 3 ஆகும். திசை கொண்ட எண் மறை 2ன் பருமன் 2 ஆகும். சரியா? அப்ப அதாவது இதுதான் எங்களோட நேர்கோடு, இதுதான் எங்களோட எண்கோடு. அப்ப இந்த எண்கோட்டுல இருந்து அந்த 0 Pங்கிற புள்ளி வந்து இப்படி நினைக்கிற கொடுத்துருந்தான். சரியா? இந்த இலக்குல Pங்கிற புள்ளிய கொடுத்திருந்தாரு. அதே மாதிரிக்கே இங்கிட்டு இந்த இடத்துல Qங்கிற புள்ளியா அவர் கொடுத்திருந்தாரு எங்களுக்கு. அதனால இது மறை 2, நினைக்கல இது நேர் 3. அப்ப இந்த சைவர்ல இருந்து 1 அலகு 2 அலகு 3வது அலகு, அதனால தான் அந்த 3 அலகுகள் அப்படின்னு நினைக்கல சொல்றோம். இங்கால இது 1 அலகு, நினைக்கல இருந்து இது 2 அலகு. அப்ப அந்த அதனால தான் இது மறை 2 அப்படின்னு நாங்க சொல்றோம். அப்ப அந்த அலகு அப்படின்னு நான் நினைக்கல சொல்றேன் தானே, அதை கிளியரா கெட்ச் பண்ணிக்கொள்ளுங்க. அதுதான் இங்க மிக முக்கியமானது. அப்ப இங்க நினைக்கிற அந்த தூரம் 3 அலகுகள், தூரம் 2 அலகுகள் அப்படின்னு சொல்றது வந்து எதுக்காக அப்படின்னு சொல்லி, அப்ப இந்த பக்கம் இது 3 அலகு, இந்த பக்கம் இது வந்து 2 அலகு. அப்ப அந்த அலகு என்பது சொல்வது இங்க அந்த இடைவெளிகளை தான் இங்க அலகுன்னு சொல்றோம். சரியா மகள்? சரியா மகன்? ஓகே. அது கட்டாயம் தேவை. அப்ப அதனால அதுகளை கொஞ்சம் நல்லா ஞாபகம் பார்த்து வச்சுக்கொள்ளணும், நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. அப்ப திசை கொண்ட எண்ணின் இலக்கம் அதன் பருமனையும் இந்த நேரடையாளம் அல்லது இந்த மறையடையாளம் இதை 2ஐயும் குறிக்கிட்ட சேர்த்து தான் நாங்க சொல்லுவோம். அப்ப திசை கொண்ட எண் ஏன் அப்படின்னு சொல்றோம்னா
அதுக்கு பருமனும் அதுக்கு திசையும் இருக்குது. பருமனும் அதுக்கு என்ன இருக்குது? திசையும் உள்ளது. திசையும் இருக்குது. அப்ப நேர எண்களா இருந்தா அதுக்கு நேர அடையாளம் காணப்படுவாரு, மறை எண்களா இருந்தா அதுக்கு மறை அடையாளம் காணப்படும். அதனாலதான் அதை நாங்க திசை கொண்ட எண்கள் அப்படின்னு நாங்க சொல்றோம். சரியா? ஓகே சார். குயிக்கா அதை நோட் பண்ணி கொள்ளுங்க. கொஞ்சம் வேகமா நோட் பண்ணுங்க. ஓகே சார். நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. திசை கொண்ட எண்கள்னு ஏன் சொல்றோம்னா, நேர அடையாளம் கொண்டு காணப்பட்ட அது நேர எண்கள் எனவும், மறை அடையாளம் கொண்டு காணப்பட்டாது மறை எண்கள் அழைக்கப்படும். சரிதானே? ஓகே தானே? இப்ப ஓகே சார். சார் சார் அப்ப சில உதாரணங்களாக இந்த இதுகளை நாங்க சொல்லலாம். இந்த திசை கொண்ட எண்கள்ல கட்டாய முழு எண்கள் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்லாம் இல்லை. சரியா? இந்த உதாரணத்தை எழுதி கொள்ளுங்க. கட்டாயம் அங்க முழு எண் மட்டும்தான் இருக்கணும்னு இல்லை. தசம எண் காணப்படலாம், கலப்பு பின்னங்கள் காணப்படலாம், பின்ன எண்கள் காணப்படலாம். அதுல எங்களுக்கு எந்த ஒரு விதிமுறை நிபந்தனையும் அங்க இல்லை. அப்ப இதுல எல்லா எண்களும் இங்க வரும். இதுல எல்லா எண்களும் இங்க வரும். சரியா மகன்? சரியா மகள்? ஓகே. கொஞ்சம் வேகமா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்ப நாங்க பார்த்து கொண்டிருக்க திசை கொண்ட எண்கள். திசை கொண்ட எண்கள் என்பது எண்ணும் எண்களுக்கு முன்னால நேர எண்கள் காணப்படுமா இருந்தா அது நேர எண்கள் எனவும், மறை அடையாளம் காணப்படுமா இருந்தா அது மறை எண்கள் எனவும் அழைக்கப்படும். அப்ப நாங்க இந்த திசை கொண்ட எண்களை எண்கோடை வைத்து கொண்டு தான் வேறு பிரித்து அறிகிறது. அப்ப எண்கோட்ல இருந்து கிழக்கு திசை பக்கமாக உள்ள எண்கள், பூஜ்ஜியத்துல இருந்து கிழக்கு திசை பக்கமாக உள்ள எண்கள் நேர எண்கள் எனவும், பூஜ்ஜியத்துல இருந்து மேற்கு திசையாக உள்ள எண்கள் மறை எண்கள் எனவும் அழைக்கப்படும். நீங்க அதை மாத்தி போட இயலாது. ஒரு எண்கோடு ஒன்று இப்படி காணப்படுதுன்னு சொன்னா இதுதான் அதன் திசை. அப்ப இதுல எனக்குல பூஜ்ஜியம் இருக்குன்னா இந்த பக்கம் நேர எண்கள் தான் இருக்கணும், இந்த பக்கம் மறை எண்கள் தான் இருக்கணும். இதுதான் நியதி. இந்த நேர எண்களை கொண்டு வந்து இந்த பக்கம் போட்டுட்டு மறை எண்களை கொண்டு வந்து இந்த பக்கம் போட்டு விட்டு அந்த வேலை இங்க செய்யலாம். அப்ப எங்கட விருப்பத்துக்கு ஏற்ப அங்க வரைய முடியாது. ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு எண்கோடு ஒன்று காணப்படுகின்றது, அதுக்கேற்றதா நீங்க வரையலாம். சரியா மகன்? சரியா மகள்? சரி சார். இந்த இந்த குறிப்பை வாசிச்சு கொள்ளுங்க. இந்த குறிப்புல நல்ல விஷயம் ஒன்று தான் சொல்லப்பட்டிருக்குது. சரியா? தேவையா இருந்தா நீங்க என்ன செஞ்சு கொள்ளலாம், அதெல்லாம் நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம். சரியா? இங்கு எண்ணின் திசையை காட்டுவதற்கு நேர் அல்லது மறைக்குறி பயன்படுத்தப்படும். அதே வேளை திசை கொண்ட எண்கள் இரண்டை கூட்டுவதற்கு நேர்குறியும்
திசை கொண்ட எண் ஒன்றிலிருந்து வேறொரு திசை கொண்ட எண்ணை கழிப்பதற்கு மறைக்குறியும் பயன்படுத்தப்படுகின்றது என்பது ஒரு முக்கிய விடயமாகும். அப்ப கழித்தலாயிருந்தா மறையடையாளம், கூட்டலாயிருந்தா நேரடையாளம். அப்ப நாங்க எண்களை கூட்டுவதற்கு நேரடையாளத்தை பயன்படுத்துவோம், எண்களை கழிப்பதற்கு நாங்க மறையடையாளத்தை பயன்படுத்துவோம். அது உங்க எல்லாத்துக்கும் தெரியும், அது ஒரு பரிச்சயமான ஒரு விஷயம். சரியா? ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபட்ட இரு பணிகளுக்கு கூட்டல் கழித்தல் ஆகிய குறிகள் பயன்படுத்தப்படுகின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது கூட்டலாயிருந்தா நேரடையாளம், கழித்தலாயிருந்தா மறையடையாளம், ரெண்டும் வேற வேற. ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபட்ட ரெண்டு பணிகள். அப்ப கூட்டலா இருந்தா நேரடையாளம், கழித்தலா இருந்தா மறையடையாளம். இவ்விரு பிரயோகங்களையும் தெளிவாக இனங்காண்பதற்கு நாம் திசை கொண்ட எண் ஒன்றை எழுதும் போது அதனை அடைப்பு குறிகளின் உள்ளே எழுதுகின்றோம். அதுதான் இங்க பெஸ்ட். அப்ப நான் இந்த இடத்துல கூடுதலா மறை எண்களை எழுதும் பொழுது நான் அடைப்பு கட்டாயம் போடுவேன். நான் முதல்ல சொல்லிட்டு தானே மறை எண்கள் கொஞ்சம் டேஞ்சர் ஆக்கள் அப்படின்னு சொல்லி. அப்ப அதனால எந்த இடத்துல எல்லாம் மறை எண்கள் வருகின்றதோ அந்த இடத்துல நாங்க அடைப்பை வச்சுக்கிட்டோம்னா எங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரியா? சரியா? ஓகே அப்ப மறை எண்கள் வார இடத்துல எங்களோட சேஃப்டிக்காக வேண்டி, நம்மளோட சேஃப்டி ஒரு கணக்குல இருந்து நம்ம பிளவுடாம இருக்கணுமா இருந்தா மறை எண்களுக்கு நாங்க கட்டாயம் என்னத்தை போட்டு வச்சுக்கிறோம்? சொல்லுங்க. மறை எண்களுக்கு கட்டாயம் நாங்க என்னத்தை பயன்படுத்தணும்? அடைப்பு பயன்படுத்த வேண்டும். என்னத்தை பயன்படுத்தணும்? அடைப்பை பயன்படுத்தணும். அப்ப அடைப்பு பயன்படுத்தணும்னா எங்களுக்கு செம்ம ஈஸியா வேலையை முடிச்சு கொள்ளலாம். சரி, இப்ப போடுங்க தலைப்பு திசை கொண்ட எண்களை கூட்டல். திசை கொண்ட எண்களை கூட்டல். சரியா மகன்? சரியா மகள்? சரி சார். போட்டீங்களா? திசை கொண்ட எண்களை கூட்டல். சரி, இப்ப இங்க பாருங்க, முதலாவது உதாரணம். சரியா? இப்ப இத பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க ரெண்டு நேர எண்களை தான் இங்க கூட்ட போறோம். எத்தனை ரெண்டு எண்கள் நாங்க கூட்ட போறோம்? ரெண்டு நேர எண்கள். ரெண்டும் நேரங்கள். அது அடைப்புக்குள்ள என்னென்ன எண்கள் காணப்படுது? அடைப்புக்குள்ள என்னென்ன எண்கள் காணப்படுது? இரண்டுமே நேரங்கள். ரெண்டுமே. சரியா? ரெண்டுமே நேர எண்கள். கலர் பேனா இருந்துச்சுன்னு சொன்னா நான் எழுதுற மாதிரிக்கு நீங்களும் பயன்படுத்தி கொள்ளலாம், பிரச்சனையே இல்லை. சரி, இப்ப நான் இந்த கூட்டலுக்கு இங்க பயன்படுத்தி இருக்கேன் தானே. இப்ப இந்த கூட்டல்ல இங்க பயன்படுத்தி இருக்கிறதுல உங்களுக்கு நீங்க வேறு விதித்து அறிந்து கொள்ளணும். அந்த எண்கள் எல்லாத்தையும் நான் சிவப்பு கலர்ல எழுதியிருக்கேன். அப்ப இந்த மஞ்சள் கலர்ல போட்டிருக்க கூட்டல் வந்து இந்த கணக்குக்கானது. இந்த சிவப்பு கலர்ல எண்களுக்கு முன்னால போட்டிருக்க அந்த கூட்டல் ரெண்டும் அந்த எண்களுக்கான திசையை கொண்டது அப்படிங்கிற நீங்க விளங்கிக்கிறோம். அப்ப ரெண்டு நேர எண்களை நாங்க கூட்ட போறோம். என்னத்தை கூட்ட போறோம்? நாங்க ரெண்டு எண்களை கூட்டம். ரெண்டு நேர எண்களை கூட்ட போறோம். புத்தா, ரெண்டு நேர எண்களை கூட்ட போறோம். அப்ப இங்க இது ரெண்டுமே நேர எண்ல காணப்படுறனால சரியா, இது வந்து நாங்க சொல்லுவோம் நேர்ல கூட்டல் அப்படின்னு சொல்லுவோம். என்னத்துல கூட்டல்னு சொல்லுவோம்? நேர்ல கூட்டல். நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. அப்ப ரெண்டு அடையாளங்களும் ஒரே மாதிரி இங்க காணப்படுறனால இதுவும் நேரடையாளம், இதுவும் நேரடையாளம். அப்ப எங்கோட்டு விடையும் கட்டாயம் என்னத்துல வரும்? நேர்ல வரும். நேர்ல வரும். அப்ப கட்டாயம் எங்கட விட நேர்ல வரப்போகுது. இந்த ரெண்டையும் இந்த மூண்டையும் கூட்டினா உங்களுக்கு எவ்வளவுன்னு சொல்லி தெரியும். எவ்வளவு? நேர் 5. நேர் 5.
சரியா மகன்? சரியா மகள்? சரி. நேர் 5. சரி, போட்டுக்கொள்ளுங்க. சரி, அப்ப இது கிளியர் தானே? இது சரியா? சரி. சரி. இப்ப இத நாங்க ஒரு எண்கோடை பயன்படுத்தி எப்படி கூட்டலாம் அப்படிங்கிறத இங்க பார்ப்போம். ஒரு எண்கோடை பயன்படுத்தி எப்படி கூட்டலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, முதலாவது ஒரு எண்கோடை கீறி அந்த எண்கோட்டுல நாங்க நேர் 2ங்கிற இடத்துல முதலாவது பெருமானத்தை நாங்க கூட்டிக்கிறோம். அப்ப முதலாவது பெருமானம் நேர் 2, அதனால நான் நேர் 2 இணைக்குள்ள குறிச்சிருக்கேன். இப்ப இந்த நேர் 2ஓட நாங்க எத்தனைய கூட்ட போறோம்? நேர் 3 கூட்ட போறோம். அப்ப நேர் திசையில நகருமா மறை திசையில நகருமா? நேர் திசையில். நேர் திசையில தான் நகருவாரு. நல்லா, ஏன்னா கூட்டல் இங்க. அப்ப கூட்டல்னா அதிகரிக்குமா குறையுமா? அத சொல்லுங்களேன். கூட்டல்னா அதிகரிக்கும். அப்ப இந்த 2ஓட நாங்க எத்தனைய கூட்டுறோம்? இங்க 3 கூட்டுறோம். அப்ப நாங்க இன்னும் எத்தனை அலகுகள் முன்னோக்கி நகரணும்? 3 அலகு. 3 அலகுகள் முன்னோக்கி நகரணும். அப்ப 3 அலகுகள் நீங்க முன்னோக்கி நகர்ந்தீங்கன்னா அந்த பாருங்க, 1 அலகு, 2 அலகு, 3 அலகு. அப்ப 3 அலகுகள் முன்னோக்கி நகர்ந்தா நேர் 5ல வந்து நிப்பாரு. எத்தனையில வந்து நிப்பாரு? நேர் 5ல வந்து நிப்பாரு. நேர் 5ல வந்து நிப்பாரு. ஆகவே அப்ப நாங்க கூட்டுற நேர் 2 சரியா, கூட்டல் அடையாளம் நேர் 3, இந்த 2ஐயும் கூட்டுனீங்கன்னா எல்லாமே ஒரே அடையாளத்துல காணப்படுறதுனால எங்களுக்கு விட வரும் நேர் 5 அப்படின்னு சொல்லி எங்களுக்கு விட வரும். அப்ப எண்கோடை பயன்படுத்தி கூட்டும் பொழுது கட்டாயம் அடையாளத்தை பார்த்துக்கிறோம். நேர் திசையில விட வர போகுதா மறை திசையில விட வர போகுதா அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கொள்ளணும். சரியா? நேர் திசையா இருந்தா அதிகரித்து கொண்டு போவாரு, மறை திசையா இருந்தா அங்க குறைவடைந்து கொண்டு போவாரு. அப்புறம் கிளியரா புரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? இந்த நோட்டை எழுதி இந்த படத்தை மட்டும் வரைங்க. சரியா? மேல உள்ளது வரைந்தது அது தேவையில்லை. இந்த கீழே உள்ளதை மட்டும் வரைங்க. இந்த நோட் இதை மட்டும் வரைஞ்சா போதுமானது. இதை மட்டும் வரைஞ்சா போதுமானது. நோட் பண்ணிட்டீங்களா? மகன் நோட் பண்ணிட்டீங்களா? மகன் சார். சார், பேலன்ஸ் அடுத்த கிளாஸ்ல நாங்க பார்ப்போம். சரி, இப்ப இதோட நிப்பாட்டுறேன். அப்ப அடுத்த கிளாஸ் கட்டாயம் கிளாஸ் ஜாயின் பண்ணிருங்க, இல்லாட்டி உங்களுக்கு விளங்காம போயிடும். சார், அப்ப எல்லாருக்கும் குட் நைட். Bye sir, thank you. Good night, sir. Bye, sir. Good night dear. ஓகே Bye, sir. Thank you, sir. Thank you, sir. ஓகே.